அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவகிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 30/4/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. வளர்பிறை சதுர்த்தசி திதி இரவு 9:50 மணி வரை. அதன் பின் பௌர்ணமி திதி. சித்திரை நட்சத்திரம் இரவு 2:43 மணி வரை. அதன் பின் சுவாதி நட்சத்திரம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களின் பண்பு மற்றும் திறமையை கண்டு புதியவர்கள் தேடி வந்து நட்பு பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனம் செய்து அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வீர்கள். உற்பத்தி விற்பனை செழித்து லாப விகிதம் கூடும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். பெண்கள் ஆடை அணிகலன் வாங்க நல் யோகம் உண்டாகும். மாணவர்கள் நன்கு படித்து ஆசிரியர் மற்றும் பெற்றோரிடம் பாராட்டு பரிசு பெறுவர். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் சிறு அளவில் நம்பிக்கை குறைவு ஏற்படலாம். அதை ஈடு செய்ய சுய பெருமைகளை நண்பரிடம் பேசி ஆறுதல் அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பால் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். வீண் கௌரவத்திற்காக பணம் செலவு செய்வதை தவிர்ப்பதால் நன்மை உண்டாகும். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு நீங்கள் உண்ண வேண்டாம். பெண்கள் உறவினர் சொன்ன ரகசியங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது. மாணவர்கள் பெற்றோரின் வழிகாட்டுதலை தவறாமல் பின்பற்ற வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மாறுபட்ட சூழல்களால் உங்கள் மனதில் பதற்றமான உணர்வு இருக்கும். செயல்களில் கூடுதல் கவனம் பின்பற்ற வேண்டும். தொழிலில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கும். பெண்கள் குடும்ப தேவைகளுக்கான பணச்செலவில் சிக்கனம் மேற்கொள்வர். புத்திரரின் நற்செயல் பெற்றோருக்கு பெருமையை தேடித்தரும். மாணவர்கள் கூடுதல் பயிற்சியால் தகுந்த தரத்தேர்ச்சி பெறுவீர்கள். வாகன பயணங்களில் மிதவேகம் பின்பற்றுவது நல்லது. கடக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் மனிதாபிமான சிந்தனைகள் அதிகரிக்கும். மற்றவர்களின் சூழ்நிலை உணர்ந்து அன்றாட பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து லாப விகிதம் அதிகரிக்கும். குடும்ப பெண்கள் பிள்ளைகள் நலன் சிறக்க தேவையான பணிகளை செய்வீர்கள். மாணவர்கள் பெற்றோரின் சொல்லை மதித்து குடும்பத்திற்கு பெருமை தேடித் தருவர். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வரும். சிம்மராசி அன்பர்களே, இன்று நீங்கள் அவசர பணி ஒன்று செய்யும் சூழ்நிலை உருவாகலாம். ஏற்கனவே திட்டமிட்ட பணிகளை நிறைவேற்றுவதில் தாமதம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாப விகிதம் குறைப்பதால் உற்பத்தி விற்பனையின் அளவு சீராகும். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பு நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். பெண்கள் சமையலறை பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். மாணவர்கள் சக மாணவரின் உதவியால் படிப்பில் நல்ல தேர்ச்சி விகிதம் பெறுவீர்கள். உங்களின் இஷ்ட தெய்வ வழிபாடு மனதில் அமைதியை உருவாக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் பலம் பெறும். இதனால் மனதில் குதூகலமும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்கான மாற்றங்களை உணர்ந்து புதிய நுட்பங்களை செயல்படுத்துவீர்கள். பண பரிவர்த்தனை திருப்திகர அளவில் கிடைக்கும். அரசியல்வாதிகள் விரும்பிய பதவி பெற அனுகூலம் உண்டு. மாணவர்கள் பெற்றோர் சொல்படி நடந்து பெருமை தேடி தருவீர்கள்.
துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் குழப்பமான சூழ்நிலை உருவாகலாம். உங்கள் நலம் விரும்பும் நண்பரின் நல்ல ஆலோசனை மனதில் புதிய நம்பிக்கையை தரும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதும். கூடுதல் உழைப்பினால் பணவரவு சீராகும். புத்திரரின் நற்செயல் பெற்றோரின் மனதை மகிழ்விக்கும். வெளியூரிலிருந்து வரும் நண்பர் சுப செய்தியை கொண்டு வருவார். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிரியால் இருந்த தொல்லை விலகும். மனதில் புத்துணர்ச்சியும் செயல்களில் புதிய பரிமளிப்பும் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் திட்டமிட்ட முன்னேற்ற இலக்கை எளிதில் அடைவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக வெளியூர் பயணம் நீங்கள் செல்ல நேரிடலாம். பெண்கள் ஓய்வு நேரத்தில் பயனுள்ள செயல்களை நிறைவேற்ற திட்டமிடுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து அதிக மதிப்பெண் பெறுவர். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் அறிவாற்றலில் புதிய பரிமாணம் உருவாகும். திட்டமிட்ட செயல்களை லட்சிய மனதுடன் நடத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு பூர்த்தியாகும். தாராள பணவரவில் கடனில் ஒரு பகுதியை செலுத்துவீர்கள். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்கும். பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மனம் மகிழ்வீர்கள். மாணவர்கள் பெற்றோரின் அன்பை பெற்று நிம்மதியான சூழல்களை எதிர்கொள்வர். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பக்கம் நிலவும் சுற்றுச்சூழ்நிலைகளின் தாக்கம் உணர்வதில் தாமதம் ஏற்படலாம். நன்கு பழகியவரிடமும் கூட நீங்கள் பேசுவதில் நிதானம் பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரத்தில் மிதமான அளவில் பணவரவு கிடைக்கும். குடும்பத்தின் தேவைகளுக்கான பணச்செலவு அதிகரிக்கும். பெண்கள் மலிவு விலையில் கிடைக்கிறது என அதிக பயன்பாடு இல்லாத வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் வேண்டும். விஷ பிராணிகளிடம் விலகிச் செல்வது நன்மையை தரும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் பாமரத்தனமான சிந்தனைகள் அதிகரிக்கும். தன்னுடைய செயல்களால் தனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என யோசிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் போட்டி அதிகரிப்பதால் உற்பத்தி விற்பனையின் அளவு சீராக இருக்கும். பெண்கள் தங்க நகை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். உறவினர்களின் வருகையால் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் இருக்கும். மாணவர்கள் ஞாபகத்திறன் குறைவதால் மனதில் வருத்தம் கொள்வர். கூடுதல் பயிற்சி முறை அதனை நிவர்த்தி செய்யும். வெளியூர் பயணம் பயன் அறிந்து மேற்கொள்ளலாம். மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் பரோபகார சிந்தனை வளரும். நண்பர் முன்னர் கேட்ட உதவி ஒன்றை நீங்கள் தேடிச் சென்று வழங்குவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இடையூறு விலகி வளர்ச்சி தன்மை அதிகரிக்கும். தாராள பணவரவில் பணக்கடன்களை செலுத்துவீர்கள். பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை அதிக தரம் உள்ளதாக வாங்கி மனம் மகிழ்வர். மாணவர்கள் ஆர்வத்துடன் படித்து நல்ல தேர்ச்சி விகிதம் பெறுவீர்கள். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வரும். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.